ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதாவது நம்ம 6th புக் முடிச்சிட்டோம். 6th புக்கில் 2 லெசனில் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு ஒரு பேசிக் சம்ஸ்லாம் இருந்தது. இதில் அடுத்து 7th புக்கில் லெசன் 1ல் இருக்க எண்ணியல் அப்படின்ற லெசனும் நம்ம முடிச்சிட்டோம். அதோட வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டாகவே கொடுத்துட்டோம். இப்போ 7th புக்கில் இருக்க இயற்கணிதம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. இதில் என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன், அதாவது பேசிக்ஸ்லேருந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக்ஸும் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் இந்த லெசனில் இருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரலாம். இது பேசிக்ஸோடு ஏன் கொடுத்துருக்குன்னா, ஒரு சிலர் வந்து இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேசிக்ஸ்லேருந்து போகிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வந்து படிச்சுட்ருக்கவங்களுக்கும் இதெல்லாம் பேசிக்ஸ்லாம் வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 729. இது வந்து அடுக்கு வடிவில் எழுதணும். அடுக்கு வடினா ஒன்றும் கிடையாது. இப்போ இது எப்படி எழுதுவோம்? 2 எப்படின்னு சொல்லுவோம்? 2 4. இது 4 அடுக்கு வடிவில்னால் இந்த மாதிரி மாற்றணும். இப்போ 729 அடுக்கு வடிவில் மாற்றணுன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியும் 9 கியூப் தான் 729 அப்படின்னு ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இப்போது புதுசாக படிக்கிறவங்க வந்து ஒரு சிலருக்கு தெரியலனா எல்சிஎம் எடுத்து இருக்கணும். எல்சிஎம் எடுக்க தெரியணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 to 9க்கு எல்சிஎம் எடுக்கணும். இந்த 9 முடிதா, அப்போது ஒன்று 9ஆல் வந்து இது வந்து டிவைட் ஆகலாம், இல்லையா 1ஆல் டிவைட் ஆகலாம் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ 9 டேபிளில் போடும்போது 8 9s are 72. 9 1s are 9. அடுத்து எல்சிஎம் திரும்பி எடுக்கும்போது 9 9, அப்போது 3 9 வருதா, அப்போது எல்சிஎம் என்ன 9 அதான் 9 × 9 × 9. இந்த 3 9 என்ன சொல்லுவாங்க? 9 கியூப் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அடுக்கு வந்து 9 × 9 × 9 இந்த மாதிரி அடிமானம் சேமாக இருந்து மேலே அடுக்கு 1 1 1 இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். அப்போது 3 9^3 இப்படி தான் இதை கூட்டணும். இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்கணும். எல்லாமே அடிமானம் சமமாக இருக்கணும். மேலே இங்கே 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அதை பற்றின கிளாஸ் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். இப்போ 2வது கொஷின் கேட்குறாங்கன்னா மதிப்பு கேட்குறாங்க. நமக்கு நார்மலாக தெரியும் 13 ஸ்கொயரோட மதிப்பு 169. 7ஓட ஸ்கொயர் என்னென்னா 7 49. ஆனால் இங்கே மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டில் ஹார்ட் நம்பராக வந்தால், நல்லா நினச்சிக்கோங்க, ஹார்ட் நம்பராக வந்தால் எல்லாமே மைனஸில் ஹார்ட் நம்பராக வந்து அடிமானத்தில் மைனஸ் இருந்தால், இப்போ -7 இருக்குல்ல, மேலே ஹார்ட் நம்பராக வந்ததுன்னா 1 வந்தால் -7 அப்படியே தான் வரும். அதுவே ஈவன் நம்பராக இருந்தால் அந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல -7 ஸ்கொயர் இருக்கா, அது வந்து -7 × -7 -× ப்ளஸ்ஸா, இங்கே -4^3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவோம்? பிரித்து எழுதும்போது -4 -4 -4 அப்படின்னு 3 4 போடுவோம். -× ப்ளஸ்ஸு, +× மைனஸ். அப்போது பவரில் ஈவனாக இருந்தால் ப்ளஸ் வரும், ஆடாக இருந்தால் மைனஸே வரும். அது மட்டும் தான் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இதோட மதிப்பு கேட்குறாங்க. 3 கியூப் + 3 ஸ்கொயர். 3 கியூப் என்ன பண்ணுவோம்? 2 கியூப் என்ன பண்ணுவோம்? 2 × 2 × 2. 3 ஸ்கொயர் என்ன பண்ணுவோம்? 3 × 3. இதை ஆட் பண்ணால் 8 + 9 17. இதெல்லாம் பேசிக் சம்ஸ். அடுத்து வந்து எது பெருசு இப்படி கேட்கலாம். இது டிஎன்பிசியில் இந்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 2 மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் 2 3 கூட சேர்த்து கூட கொடுத்து இதில் எது பெருசு அப்படி, இல்லைன்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு கேட்கலாம். இது எப்படி பண்ணணும்னா, நம்ம பேசிக்ஸாக என்ன பண்ணுவோம்? 3^4னா 4 3 போட்டுப்போமா, அதை மல்டிப்ளை பண்ணுவோம். 4 வந்து 3 டைம்ஸ் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு டேரெக்டாக தெரியும் 81 தான் பெருசு, 64 வந்து சின்னது. அப்போ 3^4 தான் பெருசு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் எனக்கு விரித்து எழுதுக. இதை வந்து இவை இரண்டும் சமமா அப்படின்னு கேட்குறேன். என்ன பண்ணலாம்? a³
பி ஸ்கொயர், அதை ஃபுல்லாக ஏ இன்ட்டு ஏ, பி ஸ்கொயரை பி இன்ட்டு பி. அதே மாதிரி ரெண்டாவது இருக்கிறதையும் ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு பி இந்த மாதிரி பிரிக்கும்போது இது ரெண்டும் சமமாக இருக்கா? இல்லை. ஏ வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. பி வந்து 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது இது சமமாக கிடையாது. அப்போது நாட் ஈக்குவல். இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ கேட்குறாங்க. எது பெருசு, இது வந்து சமமாக அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக தான் இப்போ மேக்ஸ்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். பெருக்கு விதியை பயன்படுத்தி சுருக்குக அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம், இந்த மாதிரி சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சம் எப்படின்னு பார்க்கலாம். 5^7 இன்ட்டு 5^3. இப்போ 5 அடிமானம் சமமாக இருக்குது. அடிமானம் சமமாக இருந்தால் ஒரே 5 போட்டுக்கிட்டு மேலே என்ன பண்ணலாம், 7 இருக்குது, இங்கே 3 இருக்கா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 5^10. அடுத்து இது என்ன ஃபார்முலா, இந்த தான் வந்து அடுக்கு விதி ஃபார்முலா. என்னென்னா, கீழே அடிமானம் ஏன்னு கொடுத்துட்டாங்களா, மேலே ஒன்று எம், அதாவது எம் அந்த இடத்துல வந்து எந்த நம்பராக இருக்கலாம். இந்த இடத்துல A⁴n, அங்கேயும் வேறு ஏதாச்சும் நம்பராக இருக்கலாம். அந்த எம்மையும் நீ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்முலா. இந்த மெத்தடில் தான் இந்த சம்ஸ்லாம் பண்ணணும். அடுத்து செகண்ட் சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு சம் போட்டிங்களா, அதே மெத்தட் தான். 3 அடிமானம், மேலே இருக்கிறதுலாம் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 9ன்னு வரும். 3^9. இதுதான் இதுக்கான ஆன்சர். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சம் என்னென்னா, இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது எல்லாமே எப்படி கொண்டு 25னா நமக்கு 5 × 5 25. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் பிரிக்கணும். 32 எப்படி பிரிக்கலாம், 2^5 தான் 32. அடுத்து 625 வந்து நமக்கு தெரியும், 25 625 அப்படின்னு தெரியும். அடுத்து 64 எப்படி பண்ணலாம், 8 8 64. இப்போ இதை எடுத்து பண்ணலாம். அடிமானம் சமமாக இருக்குது, 5 × 5ன்னு இருக்குது. மேலே என்ன பண்ணுவோம், 1 இருக்கா, அது 2 ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 எல்லாத்தையும் 2 காமனாக அடிமானம் சமமாக இருக்கும்போது மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2^5. அடுத்து 25 எப்படி பண்ணலான்னா, 5 × 5ன்னு பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே 5 இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி 8 வந்து 2 பிரிச்சுக்கணும். இது பிரிக்கும் போது இது அடிமானம் என்ன வரும், 5^4. இதோட அடிமானம் 2 அப்படியே வச்சுட்டு 5 இப்போ 2^6. இப்போது நமக்கு 5 அடிமானம் இருக்குது, இங்கே 5 அடிமானம் இருக்கா. இந்த 2 5 என்ன பண்ணோம், 5 காமனாக வச்சுட்டு மேலே இருக்க ஸ்கொயர் வந்து 2 + 4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த இதில் அடிமானம் 2^5 2^6 2 அடிமானம் சமமாக இருக்கும்போது மேலே இருக்க 2 நம்பரையும் வந்து கூட்டிக்கணும். இப்போது கூட்டினீங்கன்னா இதுதான் சிம்ப்ளிஃபை பண்ணி, அதாவது இதை சிம்ப்ளிஃபை பண்ணி இந்த சம் வந்து இவ்வளோ கொண்டு வந்திருக்கும். இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லை இதை வந்து 5 × 5 அது மல்டிப்ளை பண்ணி அதையும் வந்து ஆன்சராக 2 விதமாக கேட்கலாம். அடுத்து ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சம்முக்கான ஃபார்முலா என்னென்னா, A⁴m / A⁴n. டிவைடில் வரும்போது இப்போது என்ன பண்ணோம், ஏன்னா மல்டிப்ளேயில் இருந்தால் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணுமா. மல்டிப்ளேயில் இருந்தால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம். டிவைடில் இருந்தால் அதை மைனஸ் பண்ணுவோம். இது என்ன ஆகும்னா, A⁴n வந்து மேலே போகும்போது ரெண்டும் காமனாக இருக்குல்ல, ஏ காமனாக இருக்கும்போது தான் மேலே எடுத்துகிட்டு போகணும். ஏ காமனாக வச்சுக்கிட்டு m - n அப்படின்னு போடணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து வர சம்ஸ்க்கு இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க, அடிமானம் 10 கொடுத்துருக்காங்களா. இந்த 8 அப்புறம் கீழே இருக்க 6 மேலே போச்சுன்னா -6 அப்படின்னு மாறும். இது ரெண்டுத்தையும் மேலே இருக்கிறத கழிச்சோன்னா 10^2. அப்போது அது ஸ்கொயரை வந்து நமக்கு தெரியும், 10 × 10 100. அதே மாதிரி தான் இந்த இது பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்கா, இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது, இந்த இடத்துல 5 இருக்குது. அப்போது மேலேயும் இருக்குது, கீழே இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி அடிமானம் 2 அடிமானம் சமமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, இது மேலே 2 மேலே போகும்போது அதில் இருக்க 8 மேலே இருக்க இது 8 - 4 அப்படின்னு மாறும். அடுக்கு என்னவாக மாறும், அந்த 8 - 7 அப்படின்னு மாறுமா. அடுத்து 3 அடிமானம் வந்து 3ன்னு இருக்கா. இப்போ அடுக்கு என்ன பண்ணணும், 5 - 3. அதே மாதிரி 5 வந்து அடிமானம் சமமாக இருக்குது. அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்கு என்ன பண்ணணும், 4 - 3 அப்படின்னு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணும்போது என்னாகும், 2^4.
3 பவர் ஆஃப் 2 5 பவர் ஆஃப் 1 அப்படின்னு மைனஸ் பண்ணால் கிடைக்கும். இது டேரெக்டாக இப்படியும் வந்து கொஷின்ஸில் கேட்கலாம் ஆன்சராக. இல்லைனா அதை வந்து இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் 720 அப்படின்னு சிம்ப்ளிஃபை பண்ணி பண்ணணும். அடுத்த சம் இது வந்து சிம்பிளாக இந்த சம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த சம்மை வந்து நீங்களே போட்டு பாருங்கள், இந்த கொஷின் மட்டும் எழுதி அப்புறமா இந்த பாஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இதுக்கான பதிலை பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து ஒரு அடுக்கு விதி ஃபார்முலா, இந்த விதியை வச்சு இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். a பவர் ஆஃப் m இன்ட்டு m இந்த மாதிரி உள்ள ஒரு நம்பருக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அடுக்கு இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 அடுக்கையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த 2 அடுக்கையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இதை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். அது எப்படி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், டேரெக்டாக 3 × 4 12 அப்படின்னு போட்டு போயிடணும். அதே மாதிரி தான் இந்த சம்மும், இந்த 2 சம்மும் அதே மெத்தடில் தான் 6 × 2 12 அப்படின்னு வருமா. 4 × 7 28. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அடிமானம் சமமாக இருந்து மேலே வந்து அடுக்கு என்ன பண்ணுவோம், கூட்டிப்போமா, அடுக்கை கூட்டிக்கணும். அடுத்த ஒரு மெத்தடை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அடிமானம் சமமாக இருக்குது, ஏன்னு இருந்தால் a பவர் ஆஃப் m + n இப்படின்னு பண்ணுமா. இப்போது அடிமானம் சமமாக இல்லை, மேலே இருக்க அடுக்கு தான் சமமாக இருக்குது. அடுக்கு என்ன இருக்குது, m அடுக்கு சமமாக இருந்து அடிமானம் சமமாக இல்லைன்னா அது எப்படி பண்ணணும்னா அடிமானம் a × b அப்படியே வச்சுக்கணும், எதுவும் பண்ணக்கூடாது. a × b அடுக்கு என்ன பண்ணணும், m இருக்கான், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2த்துக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு m அப்படின்னு போட்டுக்கணும். இது இன்னொரு ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க, எப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல அடிமானம் 7 3 அப்படின்னு வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட அடுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேமாக கொடுத்துருக்காங்க. 6 6 அப்படின்னு சேமாக கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2த்துக்கும் பொதுவாக அடுக்கை வந்து பொதுவாக போட்டுட்டு உள்ளே இருக்கிறது என்ன பண்ணணும்னா 7 × 3 அப்படின்னு போட்டுக்கணும். இந்த 7 × 3 நமக்கு தெரியும், 7 3 21. இது இப்படி சுருக்கணும். இதுக்கப்புறம் என்ன சுருக்கணும்னா 21 6 தடவை பெருக்குனா நமக்கு என்ன பதில் கிடைக்குதோ அதுதான் சுருக்குங்க. அடுத்து இந்த சம் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி தான் அடிமானம் வேறு இருக்குது, ஆனால் அடுக்கு சமமாக இருக்குது. அப்போ அடுக்கு வந்து சமமாக வந்து ஒரு தடவை போட்டுட்டு உள்ளே இருக்க இந்த அடிமானங்களை என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். இதே மெத்தடில் இன்னும் 2 சம் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான பதிலும் நான் போட்டிருக்கேன். இந்த கொஷினை எழுதி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வரலைன்னா இந்த வீடியோவை வந்து பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் இதை வந்து பதில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் அதை பேஸ் பண்ணி இன்னும் 2 3 சம்ஸ்லாம் இருக்குது. இந்த சம்ஸ்லாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மெத்தட் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதை பேஸ் பண்ணி இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, அடிமானம் சேமாக கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படின்னு பாருங்கள். ஏ அடிமானம் சமமாக கொடுத்துறாங்களா. அப்போ என்ன பண்ணணும், அடிமானத்தை சேமாக வச்சுட்டு அடுக்கை வந்து கூட்டிக்கணும். a பவர் ஆஃப் 4 + 10 அப்படின்னு போட்டு அது 2த்தையும் கூட்டிக்கணும். அடுத்த சம் பார்க்கலாம். அதே மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சம் பாருங்களேன், டிவைடில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக டிவைடுன்னு அப்படியே போட்டுட்டு அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ இது மேலே போகும்போது அடிமானம் சமமாக இருக்கும்போது 2 அப்படியே வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கணும். டிவைடில் இருந்தால் மேலே கொண்டு போகும்போது மைனஸ் சிம்பிள் வரும். அதுவே மல்டிப்ளேயில் இருந்தால் அடிஷன்ற சிம்பிள் வரும். அடுத்து இந்த சம் பாருங்களேன். இது வந்து x பவர் ஆஃப் m ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மேலே பவர் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ m × 0 அப்படின்னு வந்து பண்ணணும். m × 0 0 தான் வரும். x பவர் ஆஃப் 0 a பவர் ஆஃப் 0 எனிதிங் பவர் ஆஃப் 0 வந்தால் அதுக்கான ஆன்சர் வந்து எப்போவுமே 1 தான். அடுத்து இந்த 2 சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சம் பார்க்கலாம். இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏக்கு 3 கொடுத்துட்டாங்க, பிக்கு வந்து 2 அப்படின்ற ஆன்சர் கொடுத்துறாங்க.
இதை பேஸ் பண்ணி ஏக்கு 3 பிக்கு 2 அப்படின்றத வச்சு இந்த சம்ஸை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஏக்கு வர இடத்துல 3யும் பி வர இடத்துல 2 அப்படின்றத அப்ளை பண்ணி இந்த சம்ஸை சால்வ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஏ இருக்க இடத்துல 3ன்னு போட்டுக்கிறோமா, பவர் ஆஃப் பி இருக்க இடத்துல 2, 3 பவர் ஆஃப் 2 ப்ளஸ் பி இருக்க இடத்துல 2 பவர் ஆஃப் ஏ இருக்க இடத்துல என்ன பண்ணணும் 3 அப்படின்னு போட்டு 3 ஸ்கொயர் 9, 2 பவர் ஆஃப் 3 நமக்கு தெரியும் 8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஸ் பண்ணி தான் இந்த சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சம்ஸ் வந்து மாடல் வேணால் மாறி மாறி வரலாம். ஆனால் இதை பேஸ் பண்ணி நம்ம டிஎன்பிசியில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாடலில் கொஷின் கன்ஃபார்ம் வரும். அடுத்த சம் பார்க்கலாம். இதில் வந்து இது என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ் அதோட மதிப்பு கேட்குறாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சம் எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க. a பவர் ஆஃப் 13 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் 3 இன்ட்டு ஏ பவர் ஆஃப் 10 அப்படின்ற ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன, இந்த சமன்பாட்டை வந்து நிறைவு செய்யும் எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. இதில் எக்ஸோட ஆன்சர் என்ன, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட பதிலை கொண்டு வரணும். இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இதில் ஏதாச்சும் அடிமானம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஏ அடிமானமும் இங்கே இருக்க ஏ அடிமானமும் சமமாக இருக்குது. இந்த இடத்துல மல்டிப்ளையர் இருக்க ஏ இந்த சைடு வரும்போது டிவைடில் மாறும். நமக்கு இந்த அடுக்கு விதி நமக்கு தெரியும். ஏ டிவைடட் பை ஏ கொடுத்து இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா 1, இங்கே 2 கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஏ 1 மைனஸ் 2 அப்படின்னு கொண்டு வருவோமா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அடுக்கை வந்து மேலே போகும்போது ஏ 13 மைனஸ் 10 அப்படின்னு மாறும். இப்போ மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணால் ஏ பவர் ஆஃப் 3, எக்ஸ் பவர் ஆஃப் 3, ஏ பவர் ஆஃப் 3, A3 இந்த x3 இப்படி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் வந்து 3 இதுக்கு ரூட் எடுக்கும்போது இந்த இடத்துல ரூட் த்ரீ நம்ம காமனாக எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கம் எடுக்கும்போது இந்த ரூட் 3யும் இந்த 3 அடுக்கில் இருக்க 3யும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல ரூட் 3யும் இங்கே இருக்க 3யும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும், அடிமானத்தில் இருக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மட்டும் இருக்கும். இதுக்கான பதில் இதுதான். எப்படி, ஃபஸ்ட்டு ஏ காமனாக இருக்குது, அதை டிவைடில் கொண்டு வந்து அடுக்கு வந்து சேமாக ஒன்று கொண்டு வந்து இப்போது இது என்ன பண்ணணும், மேலே இருக்க ரூட் த்ரீ கேன்சல் பண்ணால் இதுக்கான பதில். அடுத்து இந்த சம் பாருங்களேன். நான் வந்து டேரெக்டாக இப்போ நான் நினைப்பேன் 2 பவர் ஆஃப் 80 இது வந்து கூடி இப்படி பண்ணுமோ அப்படின்ற ஒரு தாட் வரும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா 2 பவர் ஆஃப் 40யும் 40ம் பக்கத்தில் 2 அடுக்கு 40 இப்படி இருக்கா, ரெண்டும் வந்து சமமாக இருக்குது. அதை பொதுவாக ஒன்று வெளியே எடுத்தோன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல 2 பவர் ஆஃப் 40 வெளியே வந்துச்சுன்னா அந்த இடத்துல 1 இருக்கும். அடுத்து இந்த 2 பவர் ஆஃப் 40ல் வெளியே எடுத்தோன்னா 1ன்னு இருக்குமா. இந்த 1 என்ன ஆகும்னா கூட்டினா 2ன்னு வரும். 2ன்னு வரும்போது என்ன ஆகும், 2 பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல மல்டிப்பிள் இருக்கான், அடிமானம் சமமாக இருக்குது. அடிமானம் சமமாக இருக்கும்போது மேலே இருக்கிறத என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். 40 கூட்டல் 1 41. அப்போ இதுக்கான பதில் என்னென்னா 2 பவர் ஆஃப் 41. இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. காமனாக இருக்க நம்பரை வெளியே எடுத்துகிட்டு அதை இருக்கிறத கூட்டிட்டு அதை வந்து அடிமானம் சமமாக இருந்தால் மேலே இருக்கிறத கூட்டிக்கணும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் 7th புக்கில் இன்னும் என்ன, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்பாங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணும், ஒரு சம் கொடுத்துருக்காங்களா, இதை என்ன பண்ணும், 4m² + 3n மைனஸ் இந்த மைனஸ் எடுத்து என்ன பண்ணும், உள்ளே வந்து மைனஸ் வந்து உள்ளே பெருக்கிக்கணும். இங்கே இருக்க மைனஸ் உள்ளே பெருக்கணும், இங்கே இருக்க மைனஸ் உள்ள, இங்கே ப்ளஸ் இருந்தால் உள்ளே பெருக்கிட்டு எல்லாத்தையும் காமனாக ஒரே ஈக்குவேஷனாக கொண்டு வந்துடணும். இப்போது இதில் என்ன பண்ணணும்னா m² இங்கே ஒன்று இருக்குது, வேறு எங்கேயாச்சும் m² இருக்கா, இந்த இடத்துல m² இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கோங்க. அடுத்து 3 பவர் ஆஃப் n இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு n இருக்கா, அதை வந்து காமனாக வச்சுக்கோங்க. 3 பவர் ஆஃப் m, அடுத்து 5m அப்படின்னு இருக்கா, அது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கும்போது 4m² மைனஸ் 3m² கிடைக்குமா. இந்த 4m² மைனஸ் 3m², இப்போது m² நீங்கள் கணக்கில் வச்சுக்காங்க. இங்கே 4ம் 3யும் இருக்கான், அப்போது 4ல் 3 போயிடுச்சுன்னா என்ன, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது 1m². அடுத்து 3n அப்படின்னு கொடுத்துறாங்க. 3n
மைனஸ் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல 1 இருக்கா அப்படின்ற இங்கே எதுவுமே கொடுக்கலாம், 1 இருக்குதுன்னு அர்த்தம். 3 இங்கே 1, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 2n. எண்ணை வந்து காமனாக வச்சுக்கிட்டு மைனஸ் பண்ணும். அதே மாதிரி 5m மைனஸ் 3m அப்படின்னா 2m. அடுத்து n ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் 9n ஸ்கொயர் ப்ளஸ் 6n ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா. இந்த மைனஸ் 9 இந்த இடத்துல 6 நம்ம கழிச்சிங்கன்னா மைனஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதுக்கான பதில் இதுதான். அவங்க வந்து படி என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் படி எது இருக்குது, m ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸ்கொயருன்ற இந்த படின்றது இந்த அடுக்கு தான் படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த சம்மை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ப்ளஸ்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமனாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஏதாச்சும் மைனஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது 9x இருக்குது, இதில் 10x இருக்குது, 3y இருக்குது, 9y இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான பதில். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு சம்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம் பாருங்களேன், இந்த மாதிரி சம் வரும்போது ப்ராக்கெட் இருக்குது. இது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 4x² மைனஸ் 3x அப்படியே வச்சுக்கணும், எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும், இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கிக்கணும், அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது மைனஸ் 5x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 அப்படின்னு கிடைக்குமா. இப்போது நமக்கு ஒரு ப்ராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னொரு ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணுன்னா இங்கே இருக்க வெளியே இருக்க மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கணும். உள்ளே பெருக்கும்போது மைனஸ் 8x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 அப்படின்ற ஒரே ஈக்குவேஷனாக நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 4x² இருக்குது, இந்த இடத்துல 5x² இருக்குது. அப்போது 4x 5x அது என்ன பண்ணிக்கணும், 9x² கிடைக்குமா. மைனஸ் 3x மைனஸ் 8x அது ரெண்டுத்தையும் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னா 3யும் ப்ளஸ் 8 வந்து கூட்டிக்கணும். 3 8 கூட்டினா 11, அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டு x அப்படின்னு போடணும். அப்படி பண்ணும்போது அப்புறம் கடைசியாக 8 கூட வேறு எதுவும் கிடையாது, அதனால் மைனஸ் 8. அப்போது இதுக்கான பதில் வந்து 9x² மைனஸ் 11x மைனஸ் 8. இதுக்கான பதில் இதுதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், அப்புறம் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மைனஸ் உள்ளத்து பெருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே காமனாக கிடச்சிது. இதில் ஏதாச்சும் மைனஸ் பண்ண முடியுமா பார்த்து அதுக்கப்புறமா இதுதான் ஃபைனலாக இதுதான் நமக்கான ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த சம் பாருங்களேன். இந்த சம் இந்த மாதிரி மாடல் சம்மும் கொஷின்ஸாக கேட்பாங்க. இந்த இடத்துல மைனஸ் 1 வச்சு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வேறு நம்பரை வச்சும் கேட்கலாம். அப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் 1 தான் இருக்குது. அப்போது எல்லாமே 1 இருக்குனால நம்ம நார்மலாக தெரியும், மேலே இருக்க அடுக்கு வந்து ஈவன் நம்பராக இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் 1ன்றது ஈவன் நம்பராக இருந்தால், இந்த இடத்துல ஈவனாக இருந்தால் என்ன ஆகும்னா 1 அப்படின்ற பதில் கிடைக்கும். மைனஸ் 1 மேலே ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு ஆன்சர் மைனஸ் 1 அப்படின்றது தான் கிடைக்கும். அதை நினச்சிக்கோங்க. ஈவன் நம்பராக இருக்குது டைரெக்டாக 1 போட்டுக்கலாம், ஆட் நம்பராக இருக்குது மைனஸ் 1 போட்டுக்கணும். அடுத்து ஈவன் நம்பராக இருக்குது 1 அப்படின்னு போட்டுக்கிறோமா. அடுத்து கீழே இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர். அப்போது என்ன பண்ணும், மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும். கீழே வந்து 1 வருமா. இடத்துல ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ நமக்கு மைனஸ் 1 அப்படின்னு கீழே கிடைக்கும். மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 அப்படின்றதான் ஆன்சர். இதுக்கான பதில் மைனஸ் 1. எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. அடுக்கு விதி பார்த்துக்கணும். 6 7 8 அடுக்கு வந்து ஈவனாக இருந்தால் ஈவனாக இருந்தால் ப்ளஸ் 1 போட்டுக்கணும், ஆடாக இருந்தால் மைனஸ் 1. இது வந்து மைனஸ்ன்ற சிம்பிளுக்கு தான் இந்த ஈவனா ஹார்டா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மற்றபடி அங்கே என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இந்த ஒரு சம் பாருங்களேன். இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸும் நம்ம டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஆல்ரெடி இந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இப்போது இந்த இடத்துல அடிமானம் சமமாக இருக்குது, இங்கே அடிமானம் சமமாக இருக்குது. இங்கே 216ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள்.
இப்போ அடிமானம் சமமாக இருக்க ரெண்டு என்ன பண்ணணும்னா இந்த 3 பவர் ஆஃப் எக்ஸ் 3 பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2வா அதை காமனாக இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இப்போ ப்ளஸ் இந்த இடத்துல ப்ளஸில் தான் இருக்குது. ஒன்று டிவைடில் இருந்தால் அங்கே மல்டிப்ளே இருக்கும், மல்டிப்ளே இருந்தால் டிவைடில் போகும். ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்கனால இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். ஈக்குவலுக்கு இந்த பக்கமாக போகும்போது மைனஸாக மாறிடுச்சான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2வை எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி அடுக்கு விதிப்படி எப்படி இருந்திருக்கும்? 3 பவர் ஆஃப் எக்ஸு இன்ட்டு 3 பவர் ஆஃப் 2 இப்படி இருக்க இப்படி இருக்க ஈக்குவேஷன்னா 3 பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மேலே இருக்க காமனாக அடிமானம் சமமாக இருந்தால் மேலே என்ன பண்ணிப்போம்? ப்ளஸ் பண்ணிப்போமா? இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவோம்? இந்த மெத்தடுக்கு மாற்றிக்கணும். இப்போ மாற்றும் போது என்ன ஆகும்? 3 பவர் ஆஃப் எக்ஸ் 3 பவர் ஆஃப் 2 அப்படின்றத மாறிடுமா? ஏன் இதை மாற்றணும்னா இங்கே 3 பவர் ஆஃப் எக்ஸ் தனியாக இருக்குது. இந்த 3 பவர் ஆஃப் எக்ஸ் 3 பவர் ஆஃப் எக்ஸ் காமனாக இருக்கா? அந்த காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்தால் என்ன ஆகும்? 3 பவர் ஆஃப் எக்ஸ் வெளியே வந்துருச்சு, இது வெளியே போயிடும். 3 பவர் ஆஃப் 2 அப்படின்றது இருக்கும். மைனஸ் 3 பவர் ஆஃப் எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா அங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது 3 பவர் ஆஃப் 2 மைனஸ் 1 இதை என்ன பண்ணணும்? 3 ஸ்கொயர் என்ன தெரியும் நமக்கு? 9ன்னு தெரியும். மைனஸ் 1 9 மைனஸ் 1 நமக்கு 8ன்னு தெரியுமா? இப்போ 3 பவர் ஆஃப் எக்ஸ் எதுவும் பண்ணல, அதை உள்ளே இருக்க ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். 8ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல இருக்க அந்த 216 அப்படின்றத எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கணும். இப்போது 8 வந்து 216ஆல் டிவைட் ஆகும். எத்தனை முறை டிவைட் ஆகும்னா 27. ஏன்னா 21ல் 8 வந்து 2 டைம்ஸ் வந்து 16 அப்படின்னு கிடைக்குமா? மீதி இருக்க 56 அப்படின்றது நமக்கு எத்தனை வரும்? 8 7s are 56 அப்போது 27 அப்படின்றது நம்ம 27ன்னு நமக்கு தெரியும். இந்த அடிமானம் 3 பவர் ஆஃப் எக்ஸ் இருக்குது. நமக்கு அடிமானம் என்ன வரணும்? 3 வந்தால் தான் இப்போ அடிமானம் சமமாக இருந்தால் டேரெக்டாக மேலே இருக்கிறத ஈக்குவல்னு போட்டு கொண்டு வந்துடலாம். இதுவும் ஒரு மெத்தட் தான். இப்போ என்ன பண்ணோம்? அடிமானம் 3ன்னு வரணும். 27ன்றது 3 பவர் ஆஃப் 3 தான் 27 அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு இந்த 27 பதிலாக 3 பவர் ஆஃப் 3 அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு அடிமானம் சமமாக இருந்தால் அதை விட்டுட்டு மேலே இருக்க எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த சம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி மாடல் சம்ஸு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இது கேட்டிருக்காங்க. அடுத்த சம் என்னென்னு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு போகும். காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் அது உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த 8ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஏன்னா இந்த இடத்துல மல்டிப்ளேயில் இருக்குது, இந்த சைடு போனால் டிவைடில் தான் ஆகும். டிவைடில் 8ன்னு வந்திருக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 27 கிடைக்கும். 27ஓட ரூட் என்னென்னா ரூட் வேல்யூ வந்து 3 பவர் ஆஃப் 3 தான் 27. இப்போ அடிமானம் சமமாக இருக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இதுக்கான பதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்த சம் என்ன? அடுத்த சமம் ஆல்ரெடி நம்ம ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ வச்சு பார்த்தோம். இதில் எக்ஸு ஒய் இசட்டுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். டபிள்யூட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 3ன்றதை அப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 3ன்றதை அப்ளை பண்ணணும். ஒய் இருக்கிற இடத்துல 4ன்னு அப்ளை பண்ணணும். அடுத்து இசட் இருக்கிற இடத்துல -2 அப்ளை பண்ணும்போது 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் மைனஸ் 3 × 4 × -2 அப்படின்னு கிடைக்குமா? இதை வந்து சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 16, -2 பவர் ஆஃப் 2 நம்ம ஈவன் நம்பர் வந்திருக்கா? அப்போ 2 2s are 4. ஈவன் நம்பராக இருந்தால் இந்த மைனஸ் வந்து கட் ஆகி இந்த இடத்துல ப்ளஸ் வரும். அப்போது +4ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 3s are 12, 12 × 2 24 அப்படின்னு கிடைக்குமா? இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் அடுத்து கடைசியாக ஒரு சம் பார்த்தலாம். இதோட 7th புக் முடியுது. இந்த சம் இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்குறாங்க.
இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கொஷின். ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்களா அப்படின்ற இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களான்னு இல்லை, கண்டிப்பாக ஸ்கூல் புக்லேருந்து தான் கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் வேறு நம்பர்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகலாமே தவிர, ஆனால் இதுலேருந்து தான் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்டோம். இந்த கொஷின் இந்த மாதிரி மெத்தடில் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு 6x² + 1 எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்கா, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போது உள்ளே இருக்க ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணும். ஒன்றும் கிடையாது, இதில் வந்து கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது, வகுத்தல் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து பண்ணுவோமா, அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்து கூட்டுறதோ கழிக்கிறதோ எதுவும் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக இந்த இடத்துல வெளியே மைனஸ் இருந்தால் மைனஸ் உள்ள எடுத்து பெருக்கு போகிறோம், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் ஒரு எடுத்து பெருக்கு போகிறோம், அவ்வளோதான். மைனஸ் இருக்குது, மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது -4x². அடுத்து மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2x. மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது -5x. மைனஸ் எடுத்து உள்ள இங்கே 9ஓடு பெருக்கும்போது -9 அப்படின்னு பெருக்கிட்டோமா. இப்போ ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து இது 2 ப்ராக்கெட் இருக்கா, இதை வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். சால்வ் பண்ண முடிஞ்சால் சால்வ் பண்ணலாம், இல்லையா அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் எடுத்து திரும்பியும் உள்ளே பெருக்கணும். இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது நமக்கு இதில் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே சால்வ் பண்ண முடியும். என்னென்ன சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். 3x² இருக்குது, -4x² இருக்கா. அப்போ என்ன, 3 4 மைனஸ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், -1 அப்படின்ற கிடைக்குமா. அப்போது -1x². அடுத்து இங்கே 2x -3 5xன்னு கிடைக்குதா. இப்போது இதை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், -3x அப்படின்னு கிடைக்குமா. அடுத்து -7 -9 ரெண்டுமே மைனஸில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு 9 + 7 கூட்டிக்கிட்டால் 16 கிடைக்கும். ஆனால் சிம்பிள் மட்டும் மைனஸ் தான் போடணும். இந்த இடத்துல மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குழப்பம் வரும். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கான பதில் நமக்கு கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணியிருப்போம், இப்போ மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும். மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும்போது -(-) +x², -(-) +3x, -(-) +16 அப்படின்னு கிடைக்குமா. இப்போது இதில் ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, இதை எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுட்டு வரணும். ஏன்னா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வரணும். நம்ம போர்ட் மாஸ் படி ப்ராக்கெட்குள்ளே, அதுக்கப்புறமா தான் அப்புறமா தான் டிவிஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 8x இருக்குது, 3x இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 11xன்னு கிடைக்கும். இப்போது இதை விட சிம்பிளிஃபை பண்ண முடியாது ப்ராக்கெட்டுக்குள்ளே. இந்த ப்ராக்கெட்டை இப்போ ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்க வேண்டியதான். 3 பெருக்கணும். -x², -11x, -16x அப்படின்னு பண்ணிடுறோமா. இப்போது -16 இதோட வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை ஏதாச்சும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். 6x² இருக்குது, -x² இருக்குது, 6 - 1 அப்போ என்ன ஆகும், நமக்கு 5x² கிடைக்குமா. வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இங்கே +1 இருக்குது, -16 அப்படின்னு இருக்கான். இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், -16 +1னா மைனஸ் சிம்பிள் மட்டும் மாற்றக்கூடாது, -15. ஏன்னா கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா இது ஆன்சர்ஸ் வந்து ஒரு 4 ஆப்ஷன் வைக்கும்போது 5x² +11x -15 அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஷனில் இருப்பாங்க. இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஆப்ஷனில் இருந்தால் ப்ளஸ்ஸு, ஒரு ஆப்ஷனில் மைனஸ், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சின்ன சின்ன மைனஸ் சிம்பிளை சேஞ்ச் பண்ணி தான் ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் 2 இடத்துலையும் மைனஸ் வருது. அதை நம்ம கரெக்டாக பார்த்து ஆப்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதோட 7th புக்கில் இருக்க சம்ஸ் முடியுது. சிம்பிளிஃபிகேஷன் பேஸ்டு சம்ஸ், அதோட பேசிக் சம்ஸோடு நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் 8th புக்கில் சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து 9th புக், இது 4 புக்லேயும் சிம்பிளிஃபிகேஷனை முடிச்சுட்டு இதை நம்ம மொத்தமாக ஒரு அனலைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணலாம். எங்கெங்கேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம 2025, 24 அப்படி 1 by 1 பார்த்துட்டே போகலாம். நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடச்சிரும். இங்கேருந்து தான் கேட்டிருக்காங்க, 6th புக்லேருந்து இந்த சம் பேஸில் தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, 9th புக்கு இந்த புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தெளிவாக வந்துடும். நம்ம ஸ்கூல் புக்கை வந்து நல்லா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பார்த்தாலே போதுமானது.
கன்ஃபார்ம் நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு மார்க் எடுத்துடலாம். ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் மட்டும்தான் மெயினாக பார்க்குறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம அதர் மெட்டீரியல்லாம் போகணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் 8th புக்கில் இருக்க சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம்.